வணக்கம். என் பெயர் அஸ்வினா, 4th ஸ்டாண்டர்ட். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதையோட தலைப்பு என்னென்னா, நம்ம எது செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஒரு ஊரில் வித்யாவும் பூமிகாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு நாள் பள்ளிக்கு போகும்போது அவங்களோட சயின்ஸ் மிஸ் ஒரு செயல் திட்டம் கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு ரோபோட் செஞ்சுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. பூமிகாவும் வித்யாவும் வீட்டுக்கு போயிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பூமிகா ரொம்பவே அவசரப்பட்டு செய்கிறா. ஆனால் வித்யா ரொம்பவே பொறுமையாக செய்கிறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது வித்யாவோடது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் பூமிகாவோடது ரொம்பவே அவசரப்பட்டு செஞ்சதுனால நல்லாவே இல்லை. வித்யாவுக்கு நிறைய மார்க்கு அவங்களோட மிஸ் கொடுத்தாங்க. ஆனால் பூமிகாவுக்கு குறைந்த மார்க்கே கிடச்சது. அதுக்கப்புறம் வித்யா பூமிகாட்ட கேட்குறா, எதுக்கு நீ இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே பூமிகா சொல்கிறா, உனக்கு நிறைய மார்க்ஸ் கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு கொஞ்சம் மார்க்ஸ் தான் கிடச்சிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பூமிகா வித்யாட்ட கேட்குறா. உடனே வித்யா சொல்கிறா, நான் ரொம்பவே மெதுவாக நிதானமாக செஞ்சேன், அதனால் எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சது, அதோடு நல்லாவும் செஞ்சுருந்தேன் அப்படின்னு வித்யா சொன்னா. உடனே பூமிகா அதை கேட்டு, நான் அடுத்த வர செயல் திட்டத்துலலாம் நான் நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வித்யாவும் பூமிகாவும் பள்ளிக்கு செல்கிறாங்க. அடுத்த நாள் சொன்னோடனே அவங்களோட கணக்கு மிஸ் ஒரு செயல் திட்டம் கொடுக்குறாங்க. என்னென்னா, காலண்டர் செய்ய சொல்கிறாங்க. உடனே பூமிகாவும் வித்யாவும் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பூமிகா ரொம்பவே மெதுவாக செய்கிறா. ஆனால் வித்யா மூளையாலையும் பொறுமையாலையும் செய்கிறா. வித்யாவோடதும் அடுத்த நாள் தான் நல்லா இருந்துச்சு. பூமிகா ரொம்பவே மெதுவாக செஞ்சதுனால பாதி காலாண்டர் செய்ய முடியாமல் போச்சு. அதனால் மிஸ் அவருக்கு குறைந்த மார்க்கே கொடுக்குறாங்க. வித்யாவுக்கு நிறைய மார்க் கொடுக்குறாங்க. ஒரு நாள் பூமிகா வித்யாட்ட கேட்குறா, நீ என்னைய மெதுவாக செய்ய சொன்ன, நானும் மெதுவாக தான் செஞ்சேன், ஆனால் என்னால் பாதி இதை முடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறேன். உடனே வித்யா, நான் உன்னைய மெதுவாக செய்ய சொன்னதே எதுக்காகனா, நீ அறிவாலையும் உன்னோட சிந்தனையாலையும் தான் நீ செய்யணும். நான் உன்னை மெதுவாக செய்ய சொன்னது, நீ யோசிக்காமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு நீ வரைகிறது அதை மாதிரி நான் ஒன்றும் சொல்லலை. நீ உன்னோட வேலையில் கவனம் செலுத்தினா, நீ அறிவால் யோசிச்சா உனக்கு நீனே மெதுவாக செய்ய ஆரம்பிப்ப அப்படின்னு வித்தியாசம்னா. உடனே பூமிகா கேட்டு அடுத்த நாள் தமிழ் மிஸ் அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு இயற்கை காட்சி வரையணும்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து போய் இயற்கை காட்சி வரைகிறாங்க. வரைஞ்சோடனே இதில் 2 பேரோட்டும் அழகாக இருந்துச்சு. வித்யாவோடதும் பூமிகாவோடதும் 2 பேருக்குமே அதிக மார்க் கொடுக்குறாங்க. பூமிகா வித்யாட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. இருந்தாலும்னா, நீ எனக்கு பொறுமையாக செய்ய சொல்லி சிந்தனையால் செய்ய சொல்லி சொன்னதுனால தான் நான் ஒழுங்காக இப்போ செஞ்சுருக்கேன், எனக்கு ஃபுல் மார்க்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே வித்யா, இப்படி செஞ்சால் உனக்கு நிறையா மார்க்ஸ் கிடைக்கும், அதோட நீ பொறுமையாக செய்கிறது மூலமாக எல்லாத்தையும் முழுசாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் அறிவால் யோசித்து செய்யணும். நன்றி.